அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி, பியூர் சயின்ஸ் சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் 2021, 22, 23 இந்த 3 இயர் கொஸ்டின்ஸோட கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கீ வந்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்து கிடைக்கல. அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் முடிஞ்சால் பாருங்கள். இது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற சார் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா குரூப்பில் வந்துச்சு. 2 மார்க் 3 மார்க்கு ஆல்ரெடி எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணது தான் சரிங்களா. அதாவது பப்ளிக் எக்ஸாமில் டாப் 100 கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். அதை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்துருங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கீ. இது வந்து தமிழ் மீடியம் ஏ செட்டப், பி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. 2 மார்க்ஸ்க்குலாம் பாருங்கள் எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணால் எப்படி மார்க் கொடுக்குறாங்க. இப்போ சீம்பால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சிங்களேன். அது பாருங்கள், குழந்தை பெற்றவுடன் தாயின் உடலில் உற்பத்தியாகும் மஞ்சள் நிற பால் சீம்பால் எனப்படும். இது எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். அதுக்கடுத்து பாருங்கள் முக்கியத்துவம். இந்த முக்கியத்துவத்தில் 5 இருக்குது. இந்த 5ல் எதனாச்சும் 1 எழுதுனாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 2 பாயிண்ட் தெரியுதுன்னா 2 எழுதலாம். 3 தெரியுதுன்னா 3 என்ன பண்ணலாம் எழுதலாம் சரிங்களா. ஒரு சில பேர் கீழே இருக்கக்கூடிய 5 பாயிண்ட் எழுதிட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை விட்டுருவாங்க. அப்போ அதுக்கு மார்க்ஸும் என்ன பண்ணும் குறையும். 2வது கொஸ்டின் பாருங்கள், தாய் சேய் இனப்பத்திசு பற்றி கேட்டிருக்காங்க. அதேவேளை 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அண்டிங் டோரியா அப்படிங்கிறது உடற் குரோமோசோம் ஓங்குத்தன்மை கொல்லி மரபணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குவி பரிணாமம்னா என்ன, விரி பரிணாமம்னா என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துங்க. இது வந்து 3 மார்க்ஸ் சரிங்களா. 3 மார்க்குக்கு இவ்வளோ எழுத வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஏதுன்னு 1 கேட்டிருக்காங்க. அதே போல் விரி பரிமாணத்துக்கு ஏதாவது 1 2 எக்ஸாமும் நம்ம எழுதணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த 3ல் 1 எழுதணும், இங்கே 4ல் 1 எழுதணும் சரிங்களா. குவி பரிணாமம், விரி பரிணாமம் அது எல்லாமே பார்த்துருங்க. செல்லியல் தனிமைப்படுத்துதல், வேதிய நடுவர்களின் உடற்செயல் தடைகள், இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்க சொல்கிறாங்க. இயற்கை வேளாண்மையோட முக்கிய பண்புகள் சரிங்களா. இதில் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4மே எழுதணும் போல. ஏன்னா இங்கே 2 பாயிண்ட்னா 2 கொடுத்துருப்பாங்க. 2020 கொஸ்டினும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். 22, 23 பார்ப்போம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே சிவப்பு பட்டியலோட 8 வகைகள் பாருங்கள். 8மே எழுதியிருந்தால் தான் உங்களுக்கு கால் மார்க் கொடுத்து 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அதனால் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டினை சூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் 1/4 மார்க் குறைஞ்சாலும் 1/2 மார்க் குறைஞ்சாலும் ஃபுல் மார்க்ஸாக கொடுத்துருவாங்க. அதாவது ஃபைனலாக செட் பண்ணும்போது வேறு எங்கேனாச்சும் 1/2 மார்க்ஸ் குறைஞ்சின்னா அது ஈக்குவல் ஆகிடும். அதனால் அதை பார்த்துங்க. அதேபோல் நீர் மாசுபாட்டினை தடுத்தல் ஏதேனும் 2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் ஏதாவது 2 சரிங்களா. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். கழிவுநீர் தொழிற்சாலை, கழிவு சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவுதல், பொதுமக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் என்ன பண்ணிடும் வந்துடும். அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இழப்பு மீட்டல் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இழப்பு மீட்டல்னு எழுதுனா 1 மார்க்ஸு, அதோட வகைகளுக்கு 1 மார்க்கு, அந்த இதில் 2 வகைகள் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வைரஸ் பால்வினை தொற்று அதுக்கு கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கு வந்து 1.5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பெயர், அதுக்கான அறிகுறி. அதுக்கடுத்து மருதிய மரபணு திட்டத்தின் இலக்குகள் ஏதேனும் 3 பாயிண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து பேசிலரி சேதபதி, அமீபியாக் சேதபதி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த என்ன நேம் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு, நோய் தொற்றும் பகுதி, பரவும் முறை அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த இது என்ன ஏற்படும் அது வந்து 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உதவி பெறும் வாழ்க்கை வரையறை 1.5 மார்க்கு, எடுத்துக்காட்டு எழுதுனீங்கன்னா 1.5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதேபோல் கிரைஜீனுக்கு பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் எழுதுனா தான் இங்கே 3 மார்க்ஸ் பாருங்கள் சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம 5 மார்க்ஸுக்கே 6 படிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸுக்கு 6 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. மரபு மாற்றப்பட்ட உயிர்கள் ஏற்படும் விளைவுகள் ஏதேனும் 3, 6 பாயிண்டில் ஏதாவது 3 எழுதுனா உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா. தைமஸ் செயல் குழந்தையின் நலிவுறுதல் விளைவுகள் அதெல்லாமே பார்த்துருங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஆக்சிடோசின், ரிலாக்சினோட அந்த இது கேட்டிருந்தாங்க ஒரு டைம். இதுக்கு 2 மார்க்கு, அதுக்கு வந்து 3 மார்க்கு சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் கேட்டிருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே சிறப்பாக சொல்லலை. மால்ட்டுத்தன்மை வரையறை ஏதேனும் 4 காரணங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மால்ட்டுத்தன்மைனா என்னன்னு சொன்னால் 1 மார்க்கு, காரணங்களுக்கு வந்து என்னது 4 மார்க் கொடுத்துருக்காங்க. குரோமோசோம் இயல்பு மாற்றம் அதோட விளக்கம் கிளைன்பெல்டருக்கும் டார்னர் சிண்ட்ரோமுக்கு விளக்கம் எழுதுனீங்கன்னா 2 மார்க் சரிங்களா. அதுக்கடுத்து தகவமைப்பு தகவல் டார்வின் குருவிகளுக்கு விளக்கம் எழுதணும்.
ஆஸ்திரேலிய பை பாலியூட்டலுக்கான விளக்கம் எழுதணும். மரபணு குறியீடுகளோட பண்புகள். மரபணு குறியீடுன்னா என்ன? அதோட 8 பண்புகளுக்கும் 6 மார்க் குடுத்துருக்குறாங்க. அதேமாரி ஈக்காரட்டைகளில் படியெடுத்தல். அது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு மார்க்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. இயல்பு திரிபு, இயல்பு மீள்வு இதெல்லாமே பார்த்துங்க. அதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அடுத்து கொஸ்டின்ஸ் பாருங்க. சரிங்களா? இது அடுத்த அகாடமிக் இயர் 1 மார்க்ஸ் எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து போல்டு பண்ணி குடுத்துருக்காங்க. நீங்கலாம் கீ ஆன்சர்ஸ்லுமே கூட என்ன பண்ணிக்கலாம்? பார்த்துக்கலாம். இது 2022க்கான கொஸ்டின் ப்ளஸ் வந்து என்னது ஆன்சர்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. எல்லாமே கொஸ்டினு. இது மே 2022க்கான ஆன்சர்ஸ் கீ. இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பாருங்க. கருக்குலை, சிசுக்குலை இந்த மாதிரி RH ஃபேக்டரு இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இம்யூனோகுளோபினோட அமைப்பு எல்லாமே நம்ம படித்தது தான். சரிங்களா? அதனால் நாளைக்கு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம படித்தது தான் வரும். அதனால் எந்த ஒரு பட்டமோ பயமோ படாதீங்க. சுவாலஜியில் எப்பயுமே ஈஸி தான். பாட்னி அண்ட் சுவாலஜி கஷ்டம்னு யாருமே சொல்ல முடியாது. 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் டஃப்பாக பார்த்துட்டு கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. சரிங்களா? அது எப்பயுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதை பாருங்கள். இது எல்லாமே 2022 கொஸ்டின். நீங்கள் இது வரைக்கும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். அதுக்கடுத்து இது ஜூலை 2022 கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் ப்ளஸ் வந்து ஆன்சர்ஸ். இதோட பிடிஎஃப்லாம் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிளாக இல்லை. அதுக்கடுத்து இது 2023 கொடுத்துருக்காங்க. அதாவது மெயினாக நடந்தது. சரிங்களா? இது அதுக்கான ஆன்சர்ஸ் கீ. இதெல்லாமே பாருங்கள். பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக இதை வச்சு கூட நீங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பெருசாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதில் சிம்பிளிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட பார்த்துருங்க. ஆனால் படித்தது எல்லாமே ஃபுல்லாக எழுதுங்க. சரிங்களா? கம்மி பண்ணி எழுதாதீங்க. ஏதாவது 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் மட்டும் எழுதாதீங்க. 4 படிச்சுட்டு போங்க. 3னா 3 மட்டும் படிக்காதீங்க. 2னா 2 மட்டும் படிக்காதீங்க. அது ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு எது எது தெரியுதோ அது எல்லாமே ஃபுல்லாகவே படிங்க. ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நமக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்குது. சரிங்களா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம் தான். அதனால் நமக்கான டைம் இருக்கும். நிறையா சொன்னது ஏன்னா படிக்கிறதுக்கு தனியாக டைம் தராங்க. இது எல்லாமே சரிங்களா? அதனால் எல்லாமே தெரிஞ்சது தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.